ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற பைத்தான் கோடிங் என்னன்னா ஸ்ட்ரிங்கை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது. இந்த ஸ்லைசிங் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நாம் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்ககிட்ட 10 பேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் 3வது பேஜில் இருந்து 5வது பேஜ் வரை நீங்கள் ரீட் பண்ணணும். இதே கான்செப்ட் தான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில். கொடுத்துருக்கிற மொத்த ஸ்ட்ரிங்கில் ஸ்லைஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற பார்ட் மட்டும் பைத்தான் யூஸ் பண்ணி ரீட் பண்ணணும். இப்போ நேம் ஈக்குவல் டு அலெக்ஸ்ன்னு இருக்கு. நாம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங்கோட லெட்டர்ஸை இந்த மாதிரி 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நாம எல்லுங்கிற லெட்டரை மட்டும் இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும். அதுக்கான கோடிங் பார்க்கலாம். நேம் ஈக்குவல் டு அலெக்ஸ், பிரிண்ட் நேம் ஆஃப் 1:2. நேம் ஆஃப் 1:2 இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நாம எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லுங்கிற லெட்டரை ஸ்லைஸ் பண்ணி எடுக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிற இண்டெக்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகி கோலனுக்கு அப்புறம் கொடுத்துருக்கிற இண்டெக்ஸுக்கு முன்னாடி வர இருக்கிற லெட்டர்ஸை எடுக்க முடியும். இப்போ இதே ஸ்ட்ரிங்கில் எல்லிங்கிற லெட்டரை ஸ்லைஸ் பண்ணணும்னா நேம் ஆஃப் 1:3 இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கறது மூலமாக நமக்கு வேணுங்கிற லெட்டரை ரீட் பண்ண முடியும். இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் கான்செப்ட்டுக்கு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.